ஸோ இந்த யூபிஎஸ்சி நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து வில் சி பிஒய்க்யூ பேஸ்ட் ஒன் லைனர்ஸ் asked from the examinations. ஃபர்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் நியூ டெல்லி, இது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இது வந்து தேவ் ஆஸ்ட் ஒன் டைம் இட்ஸ் கொஷின் இன் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கோபி டெசர்ட், if you see Gobi desert, it is not in the north south latitude. Like if you draw the map, it's in this 20 to 30 degree either in north and south like the Gobi desert. So that is important. And other deserts, பார்த்தோன்னா Atacama, it is in South America. Kalahari, which is in Africa. Great Victoria, it is in Australia. So we have to know. Next, humus when it accumulates in the cold climate, like humus will accumulate. We have to know this. இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் பாப்புலேஷன் சேஞ்ச் இன் பாப்புலேஷன் நேஷ்னல் லெவல் எப்படி கண்டுபிடிப்போம்னா பர்த் ரேட் மைனஸ் த டெத் ரேட் இஃப் யூ டூ வில் கெட் தி நேஷ்னல் பாப்புலேஷன் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஓல்கா ரிவர் இட் ட்ரெயின்ஸ் இன் தி கேஸ்பியன் சி. ஓல்கா ரிவர் வந்து கேஸ்பியன் சியில் ட்ரெயின் ஆகுது. அட்ரியாட்டிக் சி, நார்த் சி, இதோட லொக்கேஷன்ஸ் வந்து மேப்பில் பார்த்தோன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். நெக்ஸ்ட் வந்து சாபஹார் போர்ட் இட் இஸ் இன் ஈரான். ஸோ வி ஹேவ் டு ரிமெம்பர் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுந்தர்பன் அண்ட் கல்ஃப் ஆஃப் கம்பத். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தோன்னா தீஸ் ஆர் த டூ ரீஜன்ஸ் வேர் நோ கோரல் ரீஃப்ஸ் ஆர் தேர் பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் அ ஸ்டேபிள் வாட்டர், நோ ஸ்டேபிள் வாட்டர். ஸோ சுந்தர்பனும் கல்ஃப் ஆஃப் கம்பத்தில் கோரல் ரீஃப்ஸ் இருக்காது இந்த ரெண்டு ரீஜன்ஸில் மட்டும். பட் அதர் கோஸ்டல் ஏரியாஸ்லாம் வி கேன் சி கோரல் ரீஃப்ஸ். த ரீசன் வை கோரல் ரீஃப்ஸ் இங்கே இல்லாத ரீசன் பார்த்தோன்னா லைக் சுந்தர்பன்ஸ் அண்ட் கல்ஃப் ஆஃப் கம்பத்தில் வந்து வாட்டர் இஸ் நாட் ஸ்டேபிள் for coral reefs to proliferate ஆகுது ஆர் வர்றதுக்கு. நெக்ஸ்ட் மாலி வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லேண்ட்லாக்ட் கண்ட்ரிஸ். ஸோ வி சே மாலி இஸ் நாட் அ லேண்ட்லாக்ட் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தட் இஸ் நாட். மாலி இஸ் அ லேண்ட்லாக்ட் கண்ட்ரி. வி ஹேவ் டு நோ திஸ் திங். அண்ட் 16 ஆல்மோஸ்ட் லேண்ட்லாக்ட் கண்ட்ரிஸ் இன் ஆஃப்ரிக்கா பார்த்தோன்னா 16 லேண்ட்லாக்ட் கண்ட்ரிஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது. நெக்ஸ்ட் பாபா புதன் ஹில்ஸ் வந்து it is in Karnataka. So here we will have Vishveshwaraya iron and steel plant வந்து இந்த பாபா புதன் ஹில்ஸ் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ we have to remember that fact. நெக்ஸ்ட்டு நாம்புக் ஏரியா. ஸோ இது வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. known for coal reserves. நெக்ஸ்ட் கிரேட் டிவைடிங் ரேஞ்ச், இது வந்து ஆஸ்திரேலியா. திஸ் இஸ் ஆஸ்திரேலியாவோட சிட்னி. இந்த சைடில் சிட்னி இருக்குது. if you see this area is Sydney. If we say this area is Sydney, so in the area வந்து Great Dividing Range is there. Next, virus contains nucleic acid. Virus contain nucleic acid and virus contain protein அப்படின்றாங்க. ஸோ தோ வைரஸ் கிட்ட நியூக்ளிக் ஆசிடும் ப்ரோட்டீன் இருந்தாலுமே இட் நீட்ஸ் அ ஹோஸ்ட். இட் கேனாட் சிந்தசைஸ் ப்ரோட்டீன்ஸ். அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பட் அதால் ப்ரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ண முடியாது. சிந்தசைஸ் பண்ணால் இட் நீட்ஸ் அ ஹோஸ்ட். ஸோ we have to remember that factor. நெக்ஸ்ட் BIS வந்து இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. த pH வேல்யூ ஆஃப் த ட்ரிங்கிங் வாட்டர் BIS எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.5 to 8.5 இஸ் ரீசனபிள். அவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூவிபி ரேஸ், இது வந்து ஸ்கின் கேன்சர் காஸ் பண்ணும். யூவியில் நிறைய ரேஸ் இருக்குது, ஏபிசி ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பி ரேஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்லி காசிங் ஸ்கின் கேன்சர். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் இன் ஹியூமன் பாடி. ஸோ இதுக்கு தேவையான எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா அயன் அண்ட் ஜிங்க். ஸோ திஸ் போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ் இன் த பாடி. நெக்ஸ்ட் ஃபுட்ஸ் லைக் மார்கரின், ஃப்ரைட் ஃபுட்ஸ், குக்கீஸ், சிப்ஸ், ஸ்நாக் ஃபுட்ஸ். ஸோ இதெல்லாம் அன்ஹெல்த்தின்றாங்க. ஏன்னு இருக்கான்னா அதில் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்குது ரீசன்னால். ஸோ ரீசெண்டாக வந்து ரீப்ளேஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்க டு எலிமினேட் ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்லேருந்து நம்ம இது பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபுட் வந்து ப்ரோட்டீன் ரிச் சோர்ஸ். நேச்சுரலாகவே ப்ரோட்டீன் ரிச் சோர்ஸ் இருக்க ஃபுட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா
we have lentils, we have yogurts, we have eggs. இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே ப்ரோட்டீன் சோர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். பட் green leafy vegetables பார்த்தோன்னா இட்ஸ் நாட் a rich source of protein. அது ஞாபகம் வச்சுக்கணும். தேவ் ஆஸ்ட் நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஆயுஷ் இனிஷியேட்டிவ். ஸோ இதில் யார் யார் இருக்காங்கன்னா ஹோமியோபதி, உனானி, யோகா. ஸோ இவங்கெல்லாம் இந்த இனிஷியேட்டிவில் இருக்காங்க. அலோபதி வில் நாட் கம் இன் சைட் திஸ். ரிமெம்பர் இட். நெக்ஸ்ட் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நம்ம எடுக்கிறோம்ல, லைக் சிடி ஸ்கேன், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ். ஸோ இது இந்த மாதிரி சிடி ஸ்கேன், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் யூஸ் பண்ணுற இந்த இதில் வந்து இட் ஹேஸ் ஹெல்த் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் திஸ் அயனைசிங் ரேடியேஷன் ரிஸ்க். ஸோ சிடி ஸ்கேன், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸில் வந்து அயனைசிங் ரேடியேஷனுக்கான ரிஸ்க் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ அந்த ஹெல்த் ரிஸ்க் அதை வந்து நிறைய எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கோவேக்சின்ஸ் COVID-19க்கான கண்டுபிடிச்ச வேக்சின், மேனுஃபேக்சர்டு இன் இந்தியா, இஸ் அன் இன்ஆக்டிவேட்டட் ஹோல் வைரஸ் வேக்சின். ஹோல் வைரஸ் எடுத்துகிட்டு அதை இன்ஆக்டிவேட் பண்ணி அது மூலிமா மேனுஃபேக்சர் பண்ண வேக்சின் தான் கோவேக்சின். நெக்ஸ்ட் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், நிறைய டெய்லி ஞாபகம் வரும். ஸோ மேஜர் பேராமீட்டர்ஸ் இன் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா பர்டிகுலர் மேட்டர்ஸ், PM10, PM2.5, நெக்ஸ்ட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, லெட், ஓசோன், அமோனியா. ஸோ இதெல்லாம் வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் செக் பண்ணுறதுக்கு மேஜர் பேராமீட்டர்ஸாக இருக்குது. ஜென்ரலாக எல்லா எக்ஸாம்ஸும் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் வந்து 8 பொல்யூட்டன்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு PM10, PM2.5 வெரி ஈஸி. நெக்ஸ்ட்டு 1, 2, 3 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 1ல் வந்து கார்பன் மோனாக்சைடு அண்ட் லெட். நெக்ஸ்ட்டு 2ல் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு 3ல் வந்து ஓசோன் அண்ட் அமோனியா. ஸோ இதில் 3 இருக்குது, இதில் 1 இருக்குது, இதில் 2 அப்படின்னு ஒரு இதாக எடுத்துக்கலாம். டோட்டலி 8 எலமெண்ட்ஸ் அதை PM10, PM2.5, SO2, NO2, CO, PB, O3, NH3. நெக்ஸ்ட் a bunch of old letters. ஓகே, இது வந்து this was published in 1958. It's a collection of letters written by Jawaharlal Nehru to her daughter இந்திரா காந்தி. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் சோஷலிஸ்ட் பார்ட்டி. 1934 ஆச்சாரியா நரேந்திர தேவ், ஸோ அவர் மூலியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த இயர் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு we have a trick called boomer. ஸோ 9B represent 9, M represent 3, R represent 4. So 1934 we can remember with that. Okay. Next, NG Ranga is associated with peasant movements. One-liner fact. Next book, Golden Threshold அப்படின்ற புக் வந்து இட்ஸ் a collection of poems. யாருது பார்த்தோன்னா சரோஜினி நாயுடு அவர்களோட. நெக்ஸ்ட் local bodies formed in 1864-68 in British India presided by district magistrates. ஸோ 1864-1868 டைம்ஸில் வந்து லோக்கல் பாடிஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது பிரிட்டிஷ் இந்தியாவில். ஸோ அதை யார் ப்ரிசைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் அதை ப்ரிசைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ராஜா குலாப் சிங். ஸோ இவர் வந்து ஹி அக்வைர்டு காஷ்மீர் பை ட்ரீட்டி ஆஃப் லாகூர் in the year 1846. ஸோ காஷ்மீரை வந்து ட்ரீட்டி ஆஃப் லாகூர் மூலயமா 1846 அக்வைர் யார் பண்ணால் ராஜா குலாப் சிங். ஸோ இது ட்ரிக் என்ன சொன்னோம், ஃபயர் அண்ட் கீ. வை ஃபயர் அண்ட் கீனா, ஸோ F represent 8, R represent 4, G represent 6. ஸோ 1846 வரும் ஃபயர் அண்ட் கீ. ஃபயர் அண்ட் கீ இன் காஷ்மீர் அப்படின்னு வச்சுக்கலாம். ராஜா குலாப் சிங் ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ரிக் டு ரிமெம்பர் த இயர். நெக்ஸ்ட் இயர் 1809 ராஜா ரஞ்சித் சிங் ப்ளஸ் மின்டோ. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து சத்லஜ் அஸ் அ பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க அவங்க 2 பேருக்கும். ஸோ இந்த 1809 இஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஹவு டு ரிமெம்பர் இட் பார்த்தோன்னா வி சோப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராஜா ரஞ்சித் சிங் அண்ட் மின்டோ சத்லஜில் வந்து வி சோப் தயார் செய்யுங்க அப்படின்னு ஒரு இது நம்ம நான் வச்சுட்டோம்னா இட் வில் பி ஈஸி. வி ரெப்ரசன்ட் 8. ஸோ ஜென்ரலி 8ன்ற நம்பரை வி ரெப்ரசன்டட் பை வி ஆர் எஃப் யூஸ் பண்ணோம். இதான் வந்து நம்மளுடைய ட்ரிக்ஸு. ஸோ வி ரெப்ரசன்ட் 8, எஸ் ரெப்ரசன்ட் 0, பி ரெப்ரசன்ட் 9. ஸோ பி இல்லை பி இது வந்து ரெப்ரசன்ட் 9. இது மட்டும் நார்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ 1809 வந்து வி சோப், இட் வில் பி ஈஸி. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆஃப் சதி. ஓகே, எப்போ அவுட்லா பண்ணாங்கன்னா
1829 அவுட்லா பண்ணாங்க பை ப்ரொமல்கேட்டட் பை ப்ரொமல்கேஷன் ஆஃப் ரெகுலேஷன் 17 ஒரு விஷயத்தை ப்ரொமல்கேட் பண்ணி 1829 ப்ராக்டிஸ் ஆஃப் சத்தியை வந்து அவுட்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம இந்த இயர் ரிமெம்பர் பண்ணுறது ஃபேன் பி அப்படின்னு வச்சுக்கோம். ஆல்ரெடி சொன்னல எஃப் இஸ் 8, N represents 2, B represents 9. So 1829 practice of sati was outlawed. So remember fan B. Next, Tufan Dals 1943. They are part of Prati Sarkar, like parallel அது ஒரு parallel government மாதிரி இயங்கிட்டு இருந்தாங்க 1943ல. ஸோ அவங்களோட வார்ஃபேர் பார்த்தோன்னா கொரில்லா வார்ஃபேர் தே யூஸ். ஸோ நிறைய ரயில்வே பிரிட்ஜஸை வந்து தே ஹவ் ப்ளூ அப் அண்ட் தே ரேன் பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளோட கோர்ட் சொல்லிட்டு அவங்க சில விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தூப்பாந்தல் ஆஃப் 1943 தே டிட் நாட் ஆர்கனைஸ் எனி கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க். ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா நோ, தே டிட் நாட் எனி கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க் எதாவது ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ண அப்படின்னா கிடையாது. தே டாக்டிக்ஸ் தட் தே யூஸ் வாஸ் கொரில்லா வார்ஃபேர், blow up the railway bridges, people's court they were doing. They were running like a parallel kind of a government. Next, public works department nale we have to remember Dalhousie. He was the one who established it in India. Next, on the major currency in circulation in India, when East India Company first considered introduction of a uniform currency introduce பண்ண நினைக்கும் போது அப்போ என்ன மேஜர் சர்க்குலேஷன் பார்த்தா மெட்ராஸோட சில்வர் ரூபி வாஸ் இன் யூனிஃபார்ம் சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் தஹாரியாஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் வாழக்கூடியவங்க, ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ் ஆஃப் தி ராஜ்மஹல் ஹில்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க. நெக்ஸ்ட் ரூயின்ஸ் ஆஃப் ரூரல் ஆர்டிசன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, பார்த்தா இந்தியா 19th சென்ச்சுரியில் நிறைய ஆர்டிசன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரூரலில் இருந்தது வந்து ரூயின் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் ஃப்ளட்டிங் ஆஃப் இந்தியன் மார்க்கெட்ஸ் வித் மெஷின் ப்ரொடியூஸ் குட்ஸ் ஆஃப் மாஸ்கேட். மெஷினில் பண்ண பொருள் வந்து சீப்பான ரேட்டில் இருக்கும்போது ஆர்டிசனால் பண்ணப்பட்ட பொருள் அதிக ரேட் இருக்கும்போது ஜென்ரலி பீப்புள் வில் ப்ரிஃபர் தட். ஸோ 19th சென்ச்சுரிஸில் நம்மக்கிட்டேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ப்ரொடியூஸை இந்தியாவிலே விற்று லாபம் பார்த்தாங்க. ஸோ அதனால தான் ரூரல் ஆர்டிசன் இண்டஸ்ட்ரீஸ் அப்போ இதுவாச்சு. ஸோ நேஷ்னலிஸ்ட் நியூஸ் பேப்பர் ராஸ்ட் காஃப்டர்ன்றது ஒரு நேஷ்னலிஸ்டான நியூஸ் பேப்பர். இது எங்கேருந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா பாம்பே. யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். ஸோ கமெண்ட் ஹூ ரோட் இட், ராஸ்ட் காஃப்டர் வந்து யார் எடிட் பண்ணால் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தாதாபாய் நௌரோஜி. ஸோ இங்கே ஆன்சர் வந்துச்சு. ஸோ ஹீ ரோட் ராஸ்ட் காஃப்டர் ஃப்ரம் பாம்பேலேருந்து வந்துச்சு அண்ட் ஆல்சோ ரோட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் துவாரகநாத் வித்யாபூஷன். ஸோ இவரோட நியூஸ் பேப்பர் வந்து சோம் பிரகாஷ். இது வந்து பெங்கால்லேருந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் ஜிபி வர்மா. அவரோட நியூஸ் பேப்பர் வந்து அட்வொகேட்டு, லாகூர்லேருந்து வந்துச்சு. முன்ஷி மெஹபூப். இவர் வந்து அக்பர் இ ஆம் அப்படின்னு நியூஸ் பேப்பர் வந்து லாகூர்லேருந்து. ஸோ லாகூர்லேருந்து அட்வொகேட் அக்பர் இ ஆம். சோம் பிரகாஷ் வந்து பெங்கால்லேருந்து அண்ட் ராஸ்ட் காஃப்டர் ஃப்ரம் பாம்பே. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ஹான்ஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட். ஸோ இன்க்ரீஸ் இன் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அதிகமாக டெம்பரேச்சர் ஆஃப் த ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் அதிகமாகும். இதோட மேஜர் ரீசன் வந்து பார்த்தோன்னா ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோர் இண்டஸ்ட்ரீஸ், மோர் ஆஃப் பொல்யூஷன், மோர் க்ரீன் ஹவுஸ் கேஸ், ஸோ லீடிங் டு மோர் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பயோடோப். ஸோ பயோடோப் வந்து இட்ஸ் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் பயாலஜிக்கல் அசம்பிளேஜ் சொல்லலாம் இன் அ கிவன் ஜியாகிரபிக் ஏரியா. பயோடோப்ன்றது லைக் ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பயாலஜிக்கல் அசம்பிளேஜ் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து we talk about edge effect. edge effect வந்து இப்போ ஒரு between cold and warm ocean waters நடுவில் we can see edge effect that will lead to development of dense phytoplanktons rich in diatoms. ஸோ அந்த edge effectல இருக்க ஸ்பீஷீஸ் வந்து ரிச்சாகவும் அந்த மற்ற ரெண்டு இடம் கம்பேரிட்டிவோட இங்கே டென்சிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே டயாட்டம்ஸ், ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை சார்ந்த ஃபிஷ்ஷஸ் நிறைய வரும். அதனால் இன்க்ரீஸ் ஃபிஷரிஸ் க்ரோத் நடக்கும் edge effectல. நெக்ஸ்ட் அசிட்டோபாக்டர், Clostridium. ஸோ தீஸ் ஆர் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா கேஷியஸ் மாலிகுலர் நைட்ரோஜனை வந்து அமோனியாவாக மாற்றும். ஸோ கேஷியஸ் நைட்ரோஜன் வந்து அமோனியாவாக மாற்றும்.
நெக்ஸ்ட் வந்து குரூப் விச் கான்ட்ரிபியூட்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் டு த பயோஸ்பியர் அப்படின்னு பார்த்தா இன்செக்ட்ஸ். ஜென்ரலாக இன்செக்ட்ன்ற ஸ்பீஷீஸ் தான் நம்ம பயோஸ்பியரில் அதிக நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் குரூப் எடுத்துட்டோம்னா இந்த இன்செக்ட் தான். நெக்ஸ்ட்டு ultraviolet solar radiations are largely absorbed by ozone, carbon dioxide, water vapors. So very important. இந்த அல்ட்ராவயலட் சோலார் ரேடியேஷன்ஸ் வருது இல்லை சன்லேருந்து, இது வந்து லார்ஜ்லி யாரை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓசோன் ஜென்ரலாக நமக்கு தெரியும். பட் இது இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடும் ஒரு அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணும். அண்ட் வாட்டர் வேப்பர் ஏன் வெரி இம்பார்ட்டன்ட்னா it differs. Water vapor differs from place to place. Variation in water vapors is there, and that will lead to different absorption of sun and different climatic or weather in that area. So that is geography. Just see the one liner. What is the one liner அப்படின்னு பார்த்தோம்னா, like ultraviolet solar radiation largely absorbed by ozone, carbon dioxide and water vapor. Next, commensalismna, there are two species involved and one species will get benefited, other species it's neutral. பெனிஃபிட் ஆகும், பெனிஃபிட் அதுக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தான் கமென்சலிசம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பர்னக்கிள்ஸ் கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் வேல்ஸுக்கு அதனால ஒன்றும் இல்லை, அது வேல்ஸில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா அந்த வேஸ்ட்டு இதுவை தான் அது சாப்பிடும். நெக்ஸ்ட் ஆர்ச்சிட்ஸ் ஆன் ட்ரீஸ். ஆர்ச்சிட்ஸ் வந்து எபிஃபைட்டிக், தே கிளைம் அப்பான் த ட்ரீ அண்ட் டு கெட் த சன்லைட். ஸோ அதனால் பெனிஃபிட் அடையிறது ஆர்ச்சிட் தான். பட் ட்ரீக்கு அதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்குன்னா இருக்காது. அதே மாதிரி தான் ரெமோரா ஃபிஷ் வித் ஷார்க், லைக் பேர்னக்கல்ஸ் வித் வேல்ஸ் பார்த்த மாதிரி ரெமோரா ஃபிஷ்ஷஸ் ஷார்க் மேலே இருக்க அந்த இதுவெல்லாம் அது இது பண்ணி அது யூஸ் ஆகும். பட் ஷார்க்குக்கு அதனால் பெனிஃபிட்னா நோ பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் கேட்டில் இக்ரெட்ஸ். Cattle egrets, sorry, this is cattle egrets, CATTLE, cattle egrets, not cat egrets, okay. So இந்த cattle egrets வந்து லைக் லைஃப் ஸ்டாக்னா, லைக் இப்போ ஒரு கவ்வோ இல்லை ஷீப்போ அது மேலே இந்த பேர்ட்ஸ்லாம் இது பண்ணி அதில் இருக்க இன்செக்ட்ஸ் வந்து அது சாப்பிடும். ஸோ அதனால் அதுக்கு பெனிஃபிட். பட் லைஃப் ஸ்டாக் அதனால் எதுனா எந்த பெனிஃபிட்டும் இல்லை ஜென்ரலாக பார்க்கணும். ஸோ பெர்னக்கல்ஸ், வேல்ஸ், ஆர்ச்சிட், trees, remora fish, shark, cattle egrets with livestock is there. Next, development of peat bog. Peat நம்ம படிப்போம்ல, அது ரிலேட்டட் bog. ஸோ இது டெவலப் ஆகணும்னா we need stagnant water, temperature has to be low, the environment has to be more acidic pH environment இருக்கணும், and impermeable soils வந்து லைக் அதால் கீழே போக முடியாமல் இருக்கணும். லைக் இம்பர்மியபிள்னா அதால் இது பண்ணிவிட்டு கீழே போக முடியாமல் அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இம்பர்மியபிள் சாயில்ஸ்னால தான் ஸ்டாக்னண்ட் வாட்டர் ஆகுது. ப்ளஸ் லோ டெம்பரேச்சர் அண்ட் அசிடிக் சிச்சுவேஷன்ஸ்னால் உனக்கு அந்த மாதிரி ஏரியாவில் பீட் பாக் கிரியேட் ஆகும். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா பீட் பாக் டஸ் நாட் டெவலப் இன் பர்மியபிள் சாயில்ஸில் டெவலப் ஆகாது. ஆல்ரெடி பார்த்துருவோம், பீட் பாக்கு நம்ம வந்து இம்பர்மியபிள் சாயில்ஸ் அண்ட் ஸ்டாக்னண்ட் வாட்டர் வித் அசிடிக் அண்ட் லோ டெம்பரேச்சர் இதுதான் வேணும். ஸோ இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் வந்து மார்ஷஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மினரல் மேட்டர் இன்டூ ஆர்கானிக் மேட்டர். மார்ஷஸ் வந்து மினரல் மேட்டரை வந்து ஆர்கானிக் மேட்டராக மாறும். லைக் இது வந்து ஃபிசியோ கெமிக்கல் சிங்க்ஸாகவுமே இருக்கும். ப்ளஸ் இட் இஸ் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட். இப்போ பார்த்தோன்னா மார்ஷஸ் வந்து மோஸ்ட் ப்ரொடக்டிவான நேச்சுரல் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். பலிகர்னே மார்ஷ், ரிமெம்பர் நம்ம இங்கே இந்த ஏரியாஸில் அது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்சிடென்ட் சோலார் ரேடியேஷன் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் அ ஷார்ட் வேவ் ரேடியேஷன்ஸாக இருக்கும். நம்ம ஏர்த்லேருந்து இந்த ஷார்ட் வேவ் சோலார் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணிவிட்டு எர்த் ஒரு ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி அது வந்து லாங் வேவ் ரேடியேஷனாக இருக்கும். இன்சிடெண்ட்டில் வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் வந்து ஷார்ட் வேவ் ரேடியேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேரியபிள் கேஸ் இந்த அட்மாஸ்பியர் பார்த்தோன்னா வாட்டர் வேப்பர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், வாட்டர் வேப்பர் தான் வந்து இட்ஸ் அப்சார்ப்ஸ். நீங்கள் முன்னாடி பார்த்துருப்போம் பாருங்கள், வாட்டர் வேப்பர் இட் அப்சார்ப்ஸ் ultraviolet solar radiations. அதே தான். ஸோ மோஸ்ட் வேரியபிள் கேஸ் இந்த அட்மாஸ்பியரில் பார்த்தோன்னா வாட்டர் வேப்பர் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேரியபிள் கேஸ் இந்த அட்மாஸ்பியர் வாட்டர் வேப்பர் அண்ட் ஆல்சோ கார்பன் டை ஆக்சைடு நம்ம சொல்லலாம். ஸோ இதனால தான் ஒரு ஏரியாவில் வந்து CO2 அங்கே எமிஷன்ஸ்லாம் கம்மியாகும் போது we can feel change in weather அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டியூ பாயிண்ட். ரிமெம்பர் CO ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மெஷர் பண்ணி CO யூஸ் பண்ணுவோம், CO2 யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் இப்போ டியூ பாயிண்ட் பற்றி பார்ப்போம். டியூ பாயிண்ட்டுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஏர் வந்து காமாக இருக்கும். தட் இஸ் ஹரிபரி மூமெண்ட் ஆஃப் ஏர் இருக்கக்கூடாது.
காமாக ஒரு இடத்துல இருக்கணும். ஸ்கை ஹேஸ் டு பி கிளியர், தட் இஸ் க்ளவுட்ஸ் இல்லாமல் ஸ்கை கிளியராக இருக்கணும். கோல்டு அகெயின் கோல்டாக இருக்கணும். லாங்கான நைட்டாக இருக்கணும், விச் மீன்ஸ் அந்த கோல்டு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். லாங் நைட்னா கோல்ட் ஹேஸ் டு பி மோர் அப்படின்னு திங்க் பண்ணலாம். அண்ட் ரிலேட்டிவ் ஹை ஹியூமிடிட்டி வாட்டர் வேப்பர் கான்டென்ட் has to be high. Water carrying capacity of that air molecule has to be high. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் டியூ வந்து ஃபார்ம் ஆகும். ஒன் காம் க்ளீன் கோல்ட் ஏர், காம் க்ளீன் கோல்ட் லாங் ஹை, காம் க்ளீன் கோல்ட் லாங் ஹை. ஸோ இதை வச்சுட்டா we can easily remember. நெக்ஸ்ட் டியூ பாயிண்ட் வந்து it's a temperature represent thin layer of air near the ground surface has become cold enough to condensate. ஸோ ஒரு தின் லேயர் ஆஃப் ஏர் கிரவுண்ட் பக்கத்தில் இருக்க சர்ஃபேஸில் கூடிய ஏர் அவ்வளோ கோல்டானது மூலயமா அதில் கண்டென்சேட் பண்ண முடியுது. அது அது அந்த டெம்பரேச்சர் தான் வி சே இட் அஸ் டியூ பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ஓகே நெக்ஸ்ட் வந்து அட்ரிபியூட்டட் டு எல்னினோ டியூரிங் ஏர்லி 1980s. எல்னினோனால எல்னினோனா ஜென்ரலாக தெரிஞ்சால் இட் வில் ஈஸி. ஸோ இது வந்து வின்டரை வந்து வார்ம் ஆக்குது. யூஎஸில் வின்டர் வார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் குட் ஃபார் அஸ். நோ வி ஃபீல் நாட் குட். இது வந்து லாஸ்ட் 25 இயர்ஸில் பார்த்தோன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூஎஸில் இஃப் யூ சி இட் ஹஸ் த வின்டர் ஹேஸ் பிகம் வார்ம் பிகாஸ் ஆஃப் எல்னினோ. whereas drought conditions have been common in சவுத் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், நியூசிலாண்டில், சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி ரீஜன்ஸில் பார்த்தோன்னா drought incidences have increased because of this El Nino whenever El Nino is coming. Plus El Nino Pacific Ocean specifically பார்த்தா it has been beneficial. Why na prolific growth of coral reefs வந்து இந்த Pacific Oceans நம்ம பார்க்கலாம். So thank you. This is the end of this video. We'll see in the next. Please do comment about how you like this video and what are the improvements that has to be made. Thank you. Bye.